Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CS3271 Programming in C laboratoryயோட exercise with examples. நம்ம அதில் என்னென்ன பார்க்க போறோம், பேசிக்ஸ், நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸு, ஸோ என்னென்ன மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸையும் நம்ம ஈஸியாக சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனல் புதுசோ எல்லாரும் மறக்காம ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன நமக்கு எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இதில் என்ன அப்படின்னா ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஒரு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நிறைய ஆப்ரேட்டர்ஸ் உண்டு, பிட்வைஸ், லாஜிக்கல், இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இது எல்லாமே உண்டு. ஸோ அது தென் எக்ஸ்பிரஷன்ஸ், ஒரு ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், அண்ட் தென் டெசிஷன் மேக்கிங் போது இஃப், எல்ஸ், கோ டு, ஸ்விட்ச் இதெல்லாம். தென் லூப் பார்த்தோன்னா ஃபார், வைல், டூ வைல். அரேஸ் அப்படின்னா 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அரேஸ். ஸ்ட்ரிங்ஸ் அதேமாதிரி ஆப்ரேஷன்ஸ், அதேமாதிரி ஃபங்க்ஷனில் வந்து ஃபங்க்ஷன் கால், அதை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது. அடுத்து பாசிங் பேராமீட்டர்ஸ் பை வேல்யூ, ரெஃபரன்ஸு, அது மாதிரி பாசிங் அரே டு ஃபங்க்ஷன். அடுத்தது ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷனில் நம்ம பாயிண்டர்ஸ் வச்சு பார்ப்போம், அதுலேயே அதேமாதிரி பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன், அரே, ஸ்ட்ரிங் எல்லாம். தென் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கும் போது நம்ம அல்காரிதமெட்டிக் கான்செப்ட் இருக்கு, பாயிண்டர்ஸ் டு ஸ்ட்ரக்சர், அரேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஃபைலை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம், தென் ஃபைலை எப்படி பாயிண்ட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். தென் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, கண்டிப்பாக நான் ரன் பண்ணுறது என்னென்னா டெவ் C++ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இந்த டெவ் C++ நமக்கு பண்ணுறதுக்கு நமக்கு தேவை டெவ் C++ கம்பைலர். ஓகேங்களா? ஸோ டெவ் C++ நான் எப்படி போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கிற ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, டேரெக்டாக கூகுள் க்ரோம் போங்க, டெவ் C++ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு உள்ளே போகும். ஸோ இதில் இந்த டெவ் C++ல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன்லோட் ஆகும். ஆஃப்டர் தட் அதை இன்ஸ்டால் பண்ணி, ஓகேவா? ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, we are going to do that in an programs. ஸோ இதெல்லாம் நான் வந்து டெவ் C++ல ஒன்று ஒன்றா கம்பைல் பண்ணி ரன் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு சொன்னோம், C program using IO statements. ஸோ C programming using IO statements அப்படின்னா to understand and implement input output statements. ஸோ IO statements அப்படின்னு சொல்லி using C programming language நம்ம C program வந்து பண்ண போகிறோம். ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே நமக்கு இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம அல்காரிதம் எழுத போகிறோம். இன்புட் அவுட்புட் அப்படிங்கும்போது நம்ம இன்புட் வந்து கொடுக்கணும், அடுத்த அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கு அல்காரிதம் எழுதுறேன். தென் வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு. தென் யூஸ் printf டு டிஸ்பிளே மெசேஜ் ப்ராம்ப்டிங் த யூசர் ஃபார் இன்புட். இன்புட் கொடுக்கறதுக்கு கொடுத்து அதை நான் ப்ராம்ப்டிங் ஃபைனலாக நான் டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு printf யூஸ் பண்ணுவேன். தென் யூசர் வந்து யூசரோட இன்புட்டை கம்பைலர் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம scanf அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ scanf அப்படிங்கிறது நான் கொடுக்க போகிற இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு, printf அப்படிங்கிறது மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ் யூசிங் printf. ஃபைனலாக என்னோட ரிசல்ட் வந்து printfல பிரிண்ட் ஆகி கொடுத்துரும். ஃபைனலாக ப்ரோக்ராமை எண்ட் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ். நம்ம என்னன்னு சொன்னோம், 1A யூசிங் ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ C ப்ரோக்ராம் யூசிங் ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நார்மலாக இங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் studio.h. ஸோ இன்புட் அவுட்புட் சொன்னோம்ல, ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் எடுத்துக்க போகிறேன். தென் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட்டு மெயின். ஸோ இதில் நான் சேர் நேம், என்னோட கேரக்டர் நேம் எடுக்கிறேன். ஸோ அதை தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ இன்ட்ரு மெயின் அப்படிங்கும்போது நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள கேரக்டர் நேம் ஆஃப், இதில் வந்து நான் அரே 50 கொடுத்துக்கிறேன். ஸோ 50 கேரக்டர்ஸ் எனக்கு வரணும். தென் இன்ட்டு ஏஜ். ஸோ ஏஜை வந்து நான் இன்டீஜரில் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு டேட்டா டைப், கேரக்டர், இன்டீஜர் எல்லாமே. ஸோ இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு இன்புட். ஸோ இன்புட் பார்த்தோம் அப்படின்னா
நான் print of enter your name. ஸோ நான் வந்து இன்புட் வந்து கேட்குறேன் யூசர் கிட்ட. ஸோ அப்போ நேமை கொடுக்கறதுக்கு print of நான் இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும்ல, அதனால enter your name வந்து print of. தென் scanfல %s நேம். அதே மாதிரி print ofல enter your age. தென் scanfல %d. ஸோ இந்த %s %t என்ன அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். தென் அவுட்புட்ல வந்து நமக்கு என்ன வரணும்னா hello you are %s %d years old. அப்போ %s அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடும், இந்த நேம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது பிரிண்ட் ஆயிரும். தென் %d நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஏஜ். ஸோ அப்போ இது பிரிண்ட் ஆகும். அப்போ நேம் கமா ஏஜ் அப்படிங்கிறது நம்ம இங்க கொடுத்துருக்கோமா, ஸோ இது பிரிண்ட் ஆகும். இது வந்து நமக்கு %s எதுக்கு %d எதுக்கு அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஃபைனலா ரிட்டர்ன் 0. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம் எடுத்துருக்கோம். ஸோ இது நான் எப்படி டவ் C++ ரன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 1A எடுத்துக்கிறேன். இங்க நமக்கு எக்ஸிக்யூட் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே டாஸ்க் பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத நீங்க கம்பைல் பண்ணி ரன் பண்ணணும். இல்ல கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறோம் அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி பைத்தானுக்கும் இதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே இன்டர்பிரேட்டர் இருக்கும், இங்கே கம்பைலர் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ கம்பைலர் வந்து நமக்கு எரர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் எரர் இருக்கு, ஸோ யூ ஹாவ் டு செக் இந்த எரர்ஸ் வார்னிங்ஸ் இருக்குதா. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம்ல எரர் இருந்தது அப்படின்னா இதை டிஸ்பிளே பண்ணிடும், ஃபர்தரா நமக்கு ரன் ஆகாது. ஸோ தட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்கனாலே எரர்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே பண்ணிடும். அடுத்து நம்ம எரர் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் ரன் ஆகும். ஸோ தட் நம்ம இது பண்ணுவோம். ஸோ நான் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்ல கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். ஸோ என்டர் யுவர் நேமில் வந்து நான் சைபர்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்துருக்குறேன். என்டர் ரேஞ்சில் வந்து 23 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 24 கொடுக்குறேன். சொன்னோம்ல ஹலோ, இதில் வந்து நமக்கு என்னது நேம். ஸோ தென் யூ ஆர் 24 years old. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 1A. நெக்ஸ்ட் 1B பார்த்தோம் அப்படின்னா யூசிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் லைக் நமக்கு ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் லைக் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலர் டிவிஷன். ஸோ இது எல்லாமே சொல்லுவோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், பிரிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்கேன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம மேலே உள்ளதிலே பார்த்துட்டோம். தென் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு சிம்பிள் தான். இங்கே மேலே என்ன சொன்னேன், இன்புட் அவுட்புட் கொடுக்கணும். தென் இன்ட்டு மெயின். கண்டிப்பாக இங்கே இன்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் கொடுக்கணும். வாய்டு மெயின் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் இன்டீஜர் ஏ நான் ஒரு வேல்யூனா நம்ம என்ன பண்ண போகிறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒன்று A + B A - B இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஏ ஒரு வேல்யூ பி ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து இன்ட்னு கொடுத்துறேன். தனித்தனியாக நம்ம கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை இன்ட்னு காமனாக கொடுத்துட்டு ஏ வேல்யூக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ பாஸ் நம்பர் பாஸ் பண்ணால் போதும். ஏங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவும் பிங்கிற வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ணுறேன். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னா printfல சம் பண்ண போகிறேன். ஸோ சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், A + B ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு அதேமாதிரி இந்த %d/n எதுக்கு அப்படிங்கிறதையும் முதல்ல நம்ம அதை பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் %d அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். நம்ம printf scanfக்கு வந்து இண்டீஜர் வேல்யூல யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அங்கே மேலே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நம்பர் இஸ் %d அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கரஸ்பாண்டிங் ஆர்குமெண்ட் வந்து எனக்கு இண்டீஜராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். /n எதுக்குன்னா நியூ லைன். இப்போ நான் இங்கே வந்து ஹலோ /n வேர்ல்டு கொடுக்குறேன்னா ஹலோக்கு அடுத்து எனக்கு இந்த வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஸோ /n ரெப்ரசன்ட்ஸ் அ நியூ லைன், நெக்ஸ்ட் லைனுக்காக. தென் %d கொடுத்தோம் அப்படின்னா 2 டேப் நமக்கு வந்து ஸ்பேஸ் செப்பரேட்டர் கிடைக்கும். இருக்கா, ஒரு டேபு அடுத்த டேபு. ஸோ 2 டேப் வந்து நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா ஃபார் டேப் ஸ்பேஸ். சாரி, நமக்கு வந்து /t தான் நமக்கு வந்து என்ன டேப் ஸ்பேஸ். இதுவே %d அப்படின்னா என்னன்னா நமக்கு 2 இண்டீஜர் இன்புட்ஸ், 2 இண்டீஜர் இன்புட் இருக்கு. லைக் &a &b. நான் a b ரெண்டுங்கிற இண்டீஜர் எடுக்க போறேன். அப்போ %d இண்டீஜருக்காக நம்ம %d அப்படிங்கிறது போடுவோங்கிறது நம்ம மேலே பார்த்தோம். ரைட்டா, ஃபார்மேட் ஸ்பெசிஃபை ரெப்ரசன்ஸ் இண்டீஜர். ஸோ அதுதான். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். 1Bல பார்த்தோன்னா என்ன சொன்னோம், %d எதுக்குன்னு சொன்னோம், இண்டீஜர் வேல்யூ. ஏன்னா ஏயும் பியும் நமக்கு இண்டீஜர். ஓகேங்களா. /n எதுக்குன்னு சொன்னோம், நியூ லைன். ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க, நமக்கு சம்முங்கிறது 15 கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்க டிஃபரன்ஸுங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல. இங்கே நான் வேற ஏதாவது இன்பிட்வீன்ல கொடுத்துருக்கிறேன். நானும் சம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வேல்யூ எனக்கு A + B வந்துருமா, சம்முக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு
நெக்ஸ்ட் லைனுக்காக ஸ்லாஷ் என், அப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துடும் டிஃபரன்ஸ். அடுத்த டிஃபரன்ஸ்லையும் ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் லைனில் எடுத்துக்கும். ஸோ தட் ஸ்லாஷ் என்னங்கிறது யூஸ் பண்ணுறோம். அப்போ சம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறது எங்கே இருக்குது? a + b. a + bனா 15. அதேமாதிரி டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது a - b 5. ஸோ ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒன்று ஒன்றா கிடைக்கும். ஃபைனலாக ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னோமா, ஸோ ரிட்டர்ன் 0. இங்கே கட்டாயமாக இந்த கர்லி பிராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அது விட்டாலும் நமக்கு எரர் கிடைக்கும். லைக் இப்போ நான் வந்து இந்த கர்லி பிராக்கெட் எடுத்து விடுறேன். ரிட்டர்ன் கொடுக்காம ஃபர்ஸ்ட் நான் ரிட்டர்ன் எடுத்து விடுறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயமாக எனக்கு எரர் வரும். நேம் நான் கொடுக்குறேன். சாரி, வந்து ஸோ இது நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இது பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னா பிராக்கெட்ஸ் எடுக்கிறேன். பண்ணல எரர் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் எரர் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஒன் பி நம்ம 1b ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்ததா ஸோ டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன, அதேமாதிரி ப்ராடக்ட் வேல்யூ என்ன, கோஷியன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன, இதெல்லாம் எடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரோக்ராம். ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் ஒன் பார்த்தோம் அப்படின்னா யூசிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இங்கே நான் என்ன எக்ஸ்பிரஷன் எடுத்துருக்கிறேன்னா x + y * 2 divided by y. ஸோ இது வந்து நம்ம ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ரு மெயின் எடுத்துருக்கிறேன். ஒரு வேரியபிள் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறேன், ஒய்ங்கிற வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய்வை இன்டீஜராக எடுத்திருக்கிறேன். ஸோ ரிசல்ட்டையும் நான் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ரிசல்ட் என்னன்னு சொன்னோம், திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷனை எங்கே கொண்டு போய் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன், ரிசல்ட்னு ஒரு இதில் சேவ் பண்ணியிருக்கிறேன். x + y *2/y. இதில் பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டுங்கிறது எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகி இங்கே போய் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதில் இந்த இடத்துல ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்க, %d அப்படின்னா என்னது, இன்டீஜர் அப்படிங்கிறது. ஸ்லாஷ் என்ன நமக்கு நெக்ஸ்ட் லைன் வரணும். ஸோ அப்போ அவுட்புட் பாருங்க, நமக்கு ரிசல்ட் 5. நான் நெக்ஸ்ட் எது கொடுத்தாலும் எனக்கு அடுத்த லைன்ல வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிம்பிளா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது நம்ம காமனா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இப்போ ஓவரால் ஹோலா நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் இன்புட் ஐபுட் லைப்ரரி. ஸோ ஐஓக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஐஓன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ். லைக் வேரியபிள் டிக்ளரேஷன் என்ன சொன்னோம், இது வந்து டேட்டா டைப்புக்கு நான் ஏங்கிற ஒரு வேரியபிள், பிங்கிற ஒரு வேரியபிள், சம் இதெல்லாம் நான் வேரியபிள் மட்டும் எடுத்துருக்கிறேன். வி கான் பாஸ் எனி வேல்யூஸ். ஓகேவா? அது நான் வேல்யூஸை டேரெக்டாக எடுப்பாங்க. தென் இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கிறேன், என்டர் 2 numbers நான் டேரெக்டாகவே இன்புட்டை வாங்குறேன். அடுத்து என்னது, ஸ்கேன் ஆஃப் %d. இது வந்து இன்டீஜர் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் சம் ஈக்குவல் டு a + b. டிஃப்ரென்ஸ் இது எல்லா இதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன். அதுக்கு அவுட்புட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒர்க் பண்ணதை இங்கே கொடுக்கணுமா, அப்போ சம்மு %d/n இந்த சம் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நமக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்னெல்லாம் தெரியும், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர், லெஸ் தென் தெரியுமா? ஸோ அதுக்கு நம்ம எழுதியிருக்கிறோம். a = b, a not equal to, a greater than, less than. Then logical அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், and or not. ஸோ அதுதான் என்னது, இது and, இது or, இது not a அப்படின்னு சொல்லி எடுத்து. அதேமாதிரி பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா பிட்வைஸ் and or. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பிட்வைஸில் எடுத்துருக்கு. இப்போ ஒரு லைனையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்னன்னா இது என்னது, இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் ஐஓங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் ஐஓ லைப்ரரி இன்புட் அவுட்புட். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். நம்ம ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மெயின் ஆஃப்க்கு அப்புறம் தான். வேரியபிள் டிக்ளரேஷன்ங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். தென் இன்புட் நம்ம வாங்குறது இது.
தென் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு இது அவுட்புட் எல்லாத்தையும் printf அப்படிங்கிறது வந்தாலே நமக்கு அவுட்புட் print. ரிலேஷனல் ஆப்ரேட்டருங்கிறது இந்த ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எல்லாம் பார்த்தோம். லாஜிக்கல்ங்கிறது அண்ட் ஆர். பிட்வைஸுங்கிறது என்னது நமக்கு பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர். ஃபைனலாக ப்ரோக்ராம் எங்கே நமக்கு எண்ட் ஆகும்னா அந்த ரிட்டர்ன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஒன் ப்ரோக்ராம். இதுதான் நம்மளோட நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கிறேன், தென் 3 எடுத்துக்கிறேன். ஸோ 5 + 3 8, டிஃப்ரென்ஸ் 5 - 3 2, தென் ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஓவரால் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரோக்ராமாக கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நம்மளோட சைபர் கோடஸ் சேனல் வீடியோ பிடிச்சிருக்கு எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.